என்கிட்ட யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, எல்லாருமே கமெண்டில் கேட்ட ஒரே கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, மட்டன் மசாலா யூஸ் பண்ணக்கூடாதா, மல்லித்தூள் யூஸ் பண்ணக்கூடாதா, கரம் மசாலா யூஸ் பண்ணக்கூடாதா, பிரியாணி மசாலா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு விதவிதமான மசாலாலாம் சொல்கிறீங்க. பிரியாணிக்கு நான் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த சென்னை ஸ்டைல் பிரியாணிக்குமே பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் மட்டும்தான் 90% ஆஃப் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு மட்டும்தான் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பட் இதை தவிர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ தனி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். வேணும்னா லைட்டாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு அது நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ பிரியாணி மசாலாக்கான சொல்யூஷன் முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி வேற எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் அதை கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன்.